நல்லூர் தேரடி சித்தர் செல்லப்பா சுவாமிகளின் மாதாந்த குருபூசை கடந்த மாதம் 24ஆம் தேதி இடம்பெற்றது. பஜனை பாடல்கள், பூஜை நிகழ்வுகளோடு உயிர்க்குயிர் கடவுளாகிய சிவயோக சுவாமிகள் என்ற கந்தப்பிள்ளை ஆசிரியர் எழுதிய நூல் நயப்புரையும் இடம்பெற்றது. நயப்புரையை நிகழ்த்தியிருந்தார் யாழ் கட்டுப்பாட்டாளர் முருகேசு ரவீந்திரன் அவர்கள். இந்த நிகழ்வின் காட்சி பதிவுகளை இந்த காணொளியூடாக காணலாம். திருச்சிற்றம்பலம். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீட தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி தனிவாம் விரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மியவே என்போடு கும்பிடாமைவ மார்பிலங்க எரிதறியடையுடனே பொன்பொதி மத்த மாலை குணதூடி வந்து என் உடமே புகுந்த அதனால் ஒன்றோடு 18 உடனாய நான்களவிதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மியவே அவனியலாம் ஆளவிட்டான் எங்கள் குருநாதன் முன்னவினை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன் மூவருக்கு அறிய ஒண்ணான் எங்கள் குருநாதன் நன்மதீமை அறியாதான் எங்கள் குருநாதன் நான் தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன் திருக்கண்ணி அல்லவென்றான் எங்கள் குருநாதன் சித்தத்தை எழுகின்றான் எங்கள் குருநாதன் மோகத்தை முனி என்றான் எங்கள் குருநாதன் முத்திக்கு விற்றென்றான் எங்கள் குருநாதன் மங்களகரமன பாக்ய பிரசாத மாராத மௌன தீயான பிரவேத மாராத மௌன தீயான பிரவேதல் எங்கள் குருநாதன் எழில் நல்லைவா இங்கும் அங்கும் எங்கும் பிரகாதன் எங்கள் குருநாதன் நம அன்பர்கள் சகாயன் ஆனந்த சாகரன் அன்பர்கள் சகாயன் ஆனந்த சாகரன் அல்லும் பகலும் நல்லை வீதியில் சேகரன் அன்பர்கள் சகாயன் ஆனந்த சாகரன் அல்லும் பகலும் நல்லை வீதியில் சேகரன் என் பிழையாவும் பொறுத்தனையாண்டவர் என் பிழையாவும் பொறுத்தனையாண்டவர் இரவும் பகலும் என்ற மனத்தினில் தாண்டவன் இரவும் பகலும் என்ற மனத்தினில் தாண்டவன் எங்கள் குருநாதன் கட்ட வீட்டினிலே எங்கள் குருநாதன் தாவு வரி கட்டன்றான் எங்கள் குருநாதன் நாமே நாம் என்றுரைத்தான் எங்கள் குரு
கடவுளாகிய சிவயோக சுவாமிகள் என்ற கந்தப்பிள்ளை ஆசிரியர் எழுதிய புத்தகத்தின் நியாயப்பொறியை செய்திருக்கின்றோம். இந்த உயிர் கடவுளாகிய சிவயோக சுவாமிகள் புத்தகத்தை எழுதியவர் ஒரு ஆசிரியர், பண்பானவர், மரியாதையானவர், ஒழுக்கமுடையவர். அப்படியான ஒரு மகானை யோக சுவாமிகள் அவர்கள் அப்புத்தலையை படிப்பித்துக் கொண்டிருந்த பொழுது தேடி ஆட்கொண்டார். அவர் எவ்வாறு ஆட்கொண்டதையும் அவரோட பழகின விதத்தையும், எவ்வாறு ஞானிகள் வாழ்ந்தார்கள், அவர்கள் எவ்வாறு அருள் பெற்றார்கள், அவர்கள் எவ்வாறு அருளானார்கள் என்பதை விளக்கமாக அந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நயப்புரையை செய்வதற்காக இங்கு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் நீண்ட காலமாக பணியாற்றிய முருகேச ரவீந்திரன் அவர்கள் இந்த யாழ்ப்பாணம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன கிளையின் பொறுப்பாளராக இருந்து தனது சேவையை நடத்தி வருகின்றவர். அவரை நாங்கள் கடந்த சென்ற கிழமை செல்வச்சந்நிதி ஆலயத்துக்கு அஞ்சலுக்காக போய்கொண்டிருந்து வரும்பொழுது தெய்வாதீனமாக திரு ரவீந்திரன் அவர்கள் கந்தப்பிள்ளை மாத்தனுடைய பெயரை சொல்லி கதைத்தார். எனக்கு ஒரு அதிசயமாய் போய்விட்டது. சித்தர்கள், ஞானிகள் எல்லாம் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை இந்த நிகழ்வு, இந்த புத்தகத்தினுடைய வெளியீடு, அதை வெளியிட்டு வைத்த விதம் எல்லாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அவர் கந்தப்பிள்ளை மாஸ்டரை பற்றி சொல்லிக் கொண்டு வந்த பொழுது நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர்களுடைய உரையாடல் முடிந்த பிறகு கந்தப்பிள்ளை மாஸ்டரை பற்றி அவரை கேட்ட பொழுது அவர் விரிவாகவும் ஆழமாகவும் அவருடைய எல்லா வரலாறுகளையும் சொன்னார். எனக்கு இது தெரியாமல் போயிட்டது என்று மனவருத்தத்துடன் அவருக்கு கூறினேன். இந்த நயப்புரையை இன்று செய்வதற்காக பலரை மனதிலே தியானித்து 2 பேரை தொடர்பு கொண்ட பொழுது அவர்கள் வேலைப்பளவினாலே தொடர முடியவில்லை. தெய்வாதீனமாகத்தான் ரவீந்திரனுடைய சந்திப்பு எங்களுக்கு கிடைத்தது. அவர் காரணங்களிலே புறப்படமாக கொண்டு சைவ சமய இதழிலே மீந்த ஈடுபாடு உடையவர், ஆன்மீகத்திலே மீந்த ஈடுபாடு உடையவர். அவர் இளைமர கால்போயில பலவிதமான தொண்டுகளை செய்து வருகின்றார். அப்படியான ஒருவர் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு கிடைத்தது ஒரு பெரும் பேராகும். அந்த சித்தர்கள் இன்றும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நிகழ்வு எடுத்து காட்டுவதை நாம் உணரலாம். திருவருள் நடத்துவிக்கின்றது, நாம் அதற்கு கருவியாக உள்ளோம் என்பதை அந்த திருவருள் உணர்த்த நாம் உணர்கின்றோம் என்பது போல இதையெல்லாம் சித்தர்களுடைய சிறப்பு அம்சமாகும். சித்தர்கள் எல்லாம் புதந்திருப்பார்கள் இந்த பூமியிலே. அவர்கள் காலத்திற்கு காலம் வெளிக்கொணர்வார்கள். அதே போன்று இந்த கந்தப்பிள்ளை மாஸ்டருடைய ஆசிரியருடைய தொண்டு, அவருடைய ஆற்றல், சிறப்புகளை எல்லாம் இந்த வருடம் சிறப்பாக புதுப்பிக்க வேண்டும் என்ற நேதி இருந்திருக்கிறது. அந்த நேதிதான் இந்த புத்தகத்து வெளியீடு என்பதை கூறிக்கொண்டு திரு முருகேச ரவீந்திரன் அவர்களை இதனது நயப்புரையை செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முருகப்பெருமான் ஒரு சிறிய நயப்புரையை இங்கு வழங்கலாம் என்று எண்ணுகிறேன். உயிர் கடவுளாகிய சிவயோக சுவாமிகள் என்ற தலைப்பிலே கந்தப்பிள்ளை ஆசிரியர் அவர்கள் இந்த நூலினை எழுதியிருக்கிறார். இந்த நூலினை எழுதுவதற்கு அவருக்குள்ள தகுதி, கந்த புராணத்தை கச்சியப்ப சுவாமிகள் இயற்றிய போது அவருக்கு அதற்கான தகுதி இருந்தது. அங்கு முருகப்பெருமானே அவரை ஆட்கொண்டு அதற்கான வழிமுறைகளை காட்டினார்.
வியாசர் மகாபாரதத்தை எழுதத் தொடங்கிய போது அங்கே விநாயக பெருமானே தனது தந்தத்தினால் அந்த மகாபாரத கதையை எழுதியதாக வரலாறு கூறுகின்றது. அந்த அளவிற்கு வேகமாக வியாசர் அவர்கள் அந்த மகாபாரதத்தை கூறியதாக சொல்லப்படுகிறது. அதுபோன்று இங்கே கந்தப்பிள்ளை ஆசிரியர் இவ்வாறு உயிர்க்குயிர் கடவுளாகிய சிவயோக சுவாமிகள் பற்றி எழுதுவதென்றால் அதற்கு ஒரு தகுதி அவரிடம் இருக்க வேண்டும். அந்த தகுதி என்பது ஏற்கனவே இங்கு சிவகுருநாதன் ஐயா குறிப்பிட்டது போல சிவயோக சுவாமிகளாலேயே ஆட்கொள்ளப்பட்டவர் கந்தப்பிள்ளை ஆசிரியர். அவரை தேடிச் சென்று சிவயோக சுவாமிகள் அவருக்கு தீட்சை வைத்து அவரை ஆட்கொண்டார். எனக்கு ஒரு விதத்தில் கந்தப்பிள்ளை ஆசிரியர் உறவினர். எப்படி என்றால், எனது தாயாரின் தமக்கை திருமணம் முடித்தது கந்தப்பிள்ளை ஆசிரியரின் மனைவியின் சகோதரனைத்தான். அந்த வகையில் இப்போது இந்த நூலினை வெளியிடுவதற்கு அனுமதி வழங்கிய கந்தப்பிள்ளை ஆசிரியரின் பேரன் குகானந்தன், நாங்கள் அவரை குகன் என்று அழைப்போம், ஆசிரியராக இருக்கின்றார். அவரும் எமது உறவினர்தான். உறவினர்கள் என்பதற்கு அப்பால் அந்த குடும்பம் மிகுந்த ஆசார சீலமானது. நான் யாழிந்து ஆரம்ப பாடசாலையில் படிக்கும் காலத்தில் உங்களுக்கு தெரியும், அப்போது 2 நேரமாக பாடசாலைகள் நடைபெறும். 3:30க்குத்தான் பாடசாலைகள் விடும். 1ஆம் வகுப்பிலிருந்து 2ஆம் வகுப்பு வரை 12:30க்கு பாடசாலைகள் விடும். 3ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை பாடசாலைகள் 3:30க்கு விடும். நான் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படித்த காலத்தில் நல்லூரிலிருந்து, எனது வீட்டிலிருந்து பாடசாலைக்கு அப்போது வாடகை காரில் தான் சென்று வருவேன். ஆனால் என்னை மாத்திரம் கொண்டு வந்து விடுவதற்காக 12:30க்கு வாடகை கார் வரமாட்டேன் என்ற நிலையில், அந்த சாரதி வர முடியாது என்ற நிலையில், நான் பாடசாலை விட்டதும் ஒரு இடத்தில் போய் நின்று பின்னர் பாடசாலை முடிய வீட்டிற்கு வர வேண்டும். அப்படியான ஒரு வீடு தேடிக்கொண்டிருந்த போதுதான் எனது தந்தையார் கூறினார், அரசடி வீதியில் அப்போது அவர்கள் இருந்த வீட்டிலே நீ போய் தங்கி பின்னர் 3:30க்கு பாடசாலை விட்டதும் மற்ற பிள்ளைகளோடு வாடகை கார் வந்து உன்னை அங்கு ஏற்றி வரும் என்று. அதற்கமைய அந்த ஏற்பாடும் நடைபெற்றது. அப்போது 12:30க்கு நான் பாடசாலை விட்டதும் அங்கே கந்தப்பிள்ளை ஆசிரியரின் வீட்டிற்கு சென்று அங்கு மதிய உணவை உட்கொண்டு அதன் பின்னர் 3:30 வரை அவர்களோடு இருந்து 3:30க்கு பின்னர் நான் வீடு செல்வது வழக்கமாக இருந்தது. இவ்வாறு 1ஆம் வகுப்பிலும் 2ஆம் வகுப்பிலும் எனது பாடசாலை வாழ்க்கை காலம் கழிந்தது. உண்மையில் அந்த சின்ன வயதிலே அவர்களது வீட்டிற்கு சென்று அந்த நடைமுறைகளை கண்காணித்த போது அவர்கள் மிகவும் அன்பானவர்கள் மாத்திரமல்ல, இன்சொல் பேசுகின்றவர்கள், வன்சொல் பேசி அறியாதவர்கள், ஆன்மீக வாழ்வு வாழ்பவர்கள் என்பதை என்னால் உணரக்கூடியதாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் மாலையிலே சிவதொண்டன் நிலையத்தில் நடைபெறும் பிரார்த்தனைகளில் அந்த குடும்பத்தினர் தவறாது கலந்து கொண்டனர். அதுவும் முக்கியமாக கந்தப்பிள்ளை ஆசிரியர் அவரது பிள்ளைகள் கலந்து கொண்டதை நான் கண்டேன். அது மாத்திரமல்ல, அந்த வீடு ஒரு பெரிய வீடு, கூட்டு குடும்பமாக 3-4 குடும்பங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்த ஒரு இல்லம்.
இல்லம் என்பதற்கு அப்பால் அதனை கோயில் என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு அன்பான குடும்பம். காலையிலேயே இந்த மலர்களை பறித்து வந்து அந்த வீட்டிலே உள்ளவர்கள் எல்லோரும் சேர்ந்து மாலை தொடுப்பார்கள். அந்த மாலையெல்லாம் சிவதொண்டன் நிலையத்தில் நடைபெறுகின்ற பூஜை வழிபாடுகளுக்காக அவர்கள் தொடுக்கின்ற மாலைகள். மாலையானதும் அவற்றை எடுத்துக்கொண்டு போய் அங்கே பிரார்த்தனையில் ஈடுபடுவார்கள். குகனின் தந்தையார் ராஜரட்னம், அவர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே நூலகராக இருந்தவர். மிக மிக ஆன்மீக ஈடுபாடு உடையவர். கந்தப்பிள்ளை ஆசிரியரின் மருமகன். அவரது மகள் யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரியில் ஆசிரியையாக இருந்தவர். திலகம் என்பது அவரது பெயர். இவர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் நூலகராக இருந்தவர். அவர்களின் ஒரே புத்திரன் தான் குகன். அவர்தான் இந்த நூலினை மீள்பதிப்பு செய்வதற்கான அனுமதியையும் வழங்கியவர். சில காரணங்களால் அவரால் இந்த நிகழ்விலே இன்று கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அப்படி ஒரு ஆன்மீக வாழ்வு வாழ்ந்த ஒரு குடும்பம். சில வேளைகளில் அவர்களோடு போய் அங்கு நின்று பழகும் போது சற்று தயக்கமாகவும் இருப்பது உண்டு. ஏனென்றால் அந்த அளவிற்கு நாங்கள் ஆன்மீக வாழ்வு வாழ்பவர்கள் அல்ல. அவர்களது சிந்தனை எப்போதுமே சிவ சிந்தனையாக இருந்தது. அது ஜோகர் சுவாமிகளால் வந்த ஒரு விடயம் என்று கூட இங்கு நாங்கள் சொல்ல முடியும். அத்தகைய சிறப்பினை நாங்கள் அந்த குடும்பத்திலே கண்டேன். அதனால் இந்த நூலினை பின்னாளில் படித்த போது, இதில் இருந்த விடயங்களை நோக்கிய போது, இவ்வாறான ஒரு நூலை அவரால் எழுத முடியும், அதற்கான தகுதி அவரிடம் நிறையவே இருந்தது. சொல்லும் செயலும் ஒன்றாக இருப்பவர்கள் வாழ்க்கை எப்போதும் சத்தியம் நிறைந்ததாக இருக்கு. அப்படி ஒரு சத்திய வாழ்க்கையை வாழ்ந்தவர். திருமூல நாயனார் அழகாக சொல்லுவார், உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் என்று. ஏனென்றால் இது சித்தர்களின் கருத்தாகவே இருக்கிறது. சிவவாக்கிய சித்தர் இதனை இன்னும் அழகாக சொல்வார், நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி வந்து மொணமொனன்று சொல்லு மந்திரம் ஏதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரைச்சுவை அறியுமோ. இந்த விடயங்கள் கடவுள் என்பது என்ன? உண்மையில் சைவ சமயம் அழகாக சொல்கின்றது அன்பே சிவம் என்று. கடவுள் என்பது எங்களுக்குள் இருக்கின்ற விடயம். இந்த உள்ளொளியை தேடியவர்கள்தான் சித்தர்கள். அதாவது நாங்கள் கடவுளை சிலை வடிவில் வைத்து வணங்குவதற்கு காரணம், எங்களுக்கு உள்ளே இருக்கின்ற கடவுளை தேட முடியாமல் இருப்பது. உண்மையில் சாதாரண நரேந்திரராக இருந்த விவேகானந்தர் எப்படி அவர் சுவாமியானார்? அங்கே அவர் முதலாக ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் போய் கேட்டது, கடவுளை உங்களால் காட்ட முடியுமா? காட்ட முடியும் என்று சொல்லி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருக்கு கடவுளை காட்டுகின்றார். அதன் பின்னர் தான் விவேகானந்தருக்கு கடவுள் நம்பிக்கை வந்தது. எதனையும் நிரூபிக்கும் போதுதான் அதனை நாங்கள் நம்ப முடியும். இங்கே நாங்கள் சைவ சித்தாந்தம் என்கின்றோம், வேதாந்தம் என்கின்றோம். ஆனால் அடிப்படையில் எல்லாமே ஒன்று. சொல்ல போனால் கடவுள் இருக்கின்றார் என்பதை உணர முடியும். அதனையும் வேதாந்தம் அழகாக சொல்கின்றார். உப்பு இருக்கின்றது, உப்பை நாங்கள் நீரிலே எடுக்கின்றோம், உப்பை காண முடியவில்லை. ஆனால் அந்த நீரை சுவைக்கும் போது அங்கே உப்பு கரிக்கின்றது. அப்படியானால் உப்பு அந்த நீரில் இருக்கின்றது. இறைவன் இந்த உலகிலே
நீக்கமற நிறைந்திருக்கின்றான் என்பதைத்தான் சைவ சித்தாந்தமும் அழகாக சொல்கின்றது. எனவே நாங்கள் இந்த சைவ சித்தாந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக நாங்கள் சைவ உணவையே உட்கொள்வோம். இது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இறைவன் எங்களை படைத்தது சைவ உணவு உட்கொள்ளக்கூடிய வகையில்தான். நமது சிறுகுடல் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், மிக நீண்ட. இதிலே நாங்கள் மற்ற மாமிச உணவுகளை உண்ணும் போது அவை பழுதடைந்துவிடும், உணவு நஞ்சாகிவிடும், ஃபுட் பாய்சன் என்று சொல்கின்றோம். ஆனால் சைவ உணவு அப்படிப்பட்டதல்ல. நீங்கள் திருமணங்களுக்கோ வேறு இடங்களுக்கோ சென்று வயிறு முட்டை சாப்பிட்டாலும் இலகுவில் செரிமானம் அடைந்துவிடும். இன்னும் சொல்ல போனால் அண்மையில் ஆனந்த விகடன் சஞ்சிகையில் இந்தியாவைச் சேர்ந்த ஒரு மருத்துவ நிபுணர் ஒரு கட்டுரையை எழுதியிருந்தார். அவர் சொல்கிறார், வெளிநாடுகளுக்கு சென்று வாழுகின்ற எம்மவர்களுக்கு இந்த தொற்றா நோய்கள் அதிகம் வருகின்றது. இதற்கு காரணம் என்னவென்றால் உணவில் ஏற்படுகின்ற மாற்றம். இங்கிருக்கும் போது மற்ற மாமிச உணவுகளை உண்பவர்கள் கூட முன்னைய காலங்களில் அடிக்கடி அவற்றை உண்ண மாட்டார்கள். அதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருந்தன. பொருளாதார காரணமும் முக்கியமானது. ஆனால் இன்று அவ்வாறான ஒரு நிலைமை இல்லை. எமது நாட்டிலும் இந்த மாமிச உணவுகளை உட்கொள்வோரின் தொகை அதிகரித்து வருகின்றது. உட்கொள்வோர் என்று சொல்லும் போது உட்கொள்கின்றவர்கள் அடிக்கடி அதனை உட்கொள்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் இந்த விடயங்களை எடுத்து நோக்கினால் இது எமது சமயத்தில் மாத்திரமல்ல, இஸ்லாத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒருவர் ஒரு மாதம் மாமிச உணவுகளை உட்கொள்வது நல்லதல்ல என்பதை புனித இஸ்லாம் கூட கூறியிருக்கிறது. அந்த வகையில் மனிதர்களுக்கு ஏற்ற உணவாக இந்த சைவ உணவு இருக்கின்றது. அப்துல் கலாம் என்ற மிகப்பெரிய விஞ்ஞானி, இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தவர், அவர் ஒரு சைவ உணவு பிரியர். அதுவும் அவர் ஒரு இஸ்லாமியராக இருந்த போதும் அவர் சைவ உணவை மாத்திரமே உண்டார். ஏனென்றால் உடல் நலத்திற்கு ஏற்ற ஒரு உணவு, ஆன்மாவை மகிழ்வாக வைத்திருக்கக்கூடிய ஒரு உணவு, இன்னும் சொல்ல போனால் வன்முறைகளை மனதிலே தூண்டாத உணவு இந்த சைவ உணவு என்பதால் தான் அவர் அதனை இறுதி வரை கடைபிடித்தார். எமது சமயம் சொல்கின்றது அன்பே சிவம். இன்னும் நாங்கள் அந்த சமயத்தை மேல் நோக்கி பார்த்தால் எல்லா உயிர்களிடத்திலும் இறைவன் நிறைந்திருக்கின்றான் என்பதை எமது சமயத்தை போன்று வேறு எந்த சமயமும் இறுக்கமாக, இன்னும் சொல்ல போனால் தெளிவாக சொல்லவில்லை. அதனால்தான் ஒவ்வொரு உயிருக்கும் வாழுகின்ற உரிமை இருக்கின்றது. எனவே அந்த உயிர்கள் மீது நாங்கள் காட்டுகின்ற அன்பு என்பது இறைவன் மீதே காட்டுகின்ற அன்பாகத்தான் கருதப்படல் வேண்டும். ஆனால் நாங்கள் அவ்வாறு நடந்து கொள்வதில்லை என்பது வருத்தத்துக்குரிய விடயம். அதனால்தான் இந்த சைவ உணவை எமது சமயம் வற்புறுத்துகின்றது. சைவ உணவு உண்பது சிறப்பு என்று சொல்கின்றது. அது மாத்திரமல்ல, உயிர்களை வதைப்பது, உயிர்களை கொல்லுவது மிகுந்த பாவம் என்று சொல்கின்றது. ஏனென்றால் நாங்கள் மறுபிறப்பை நம்புகின்றவர்கள். இன்று நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், ஏனைய விலங்குகளாக இருக்கலாம். அதற்குள்ளும் ஒரு ஆன்மா இருக்கின்றது. அந்த ஆன்மாக்கள் செய்த கர்மாவுக்கேற்ப அவைகள் புறப்படுத்தியிருக்கின்றன என்பதை முழுமையாக நாங்கள் நம்புகின்றோம். எனவே அந்த உயிர்களை நேசிக்கின்ற பக்குவம், அந்த பண்பு எங்களுக்கு இருத்தல் வேண்டும். ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், அண்மை காலமாக எம்மிடையே இவ்வாறான பண்புகள் குறைந்து செல்கின்றன. முன்னைய காலங்களில் உங்களுக்கு தெரியும், நாயை கண்டால் வைரவர் வருகின்றார் என்றுதான் நமது முன்னோர்கள் சொல்வார். அந்த அளவிற்கு உயிர்களிடத்தில் பிரியமானவர்களாக இருந்தார்கள். ஆனால் இப்போது அந்த விடயங்கள் குறைவடைந்து செல்வதை காண்கின்றோம். இங்கு கந்தப்பிள்ளை ஆசிரியர் பற்றி சொல்லும் போது இந்த விடயங்கள் எல்லாம் கருத்தில் கொண்டவராகத்தான் அவர் வாழ்ந்தார் என்பது இங்கு முக்கியம். வெறுமனே அவர் ஒரு ஆன்மீகவாதியாக மட்டும் வாழவில்லை.
அதை நடைமுறையிலும் அவர் வாழ்ந்து காட்டினார். இது மிகவும் முக்கியமானது. எனவே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இறைவனுக்காக செய்கின்ற செயலாகவே எமது சமயம் கருதுகின்றது. இப்போது நல்லூர் ஆலயமாக இருக்கலாம், செல்வச்சன்னதி ஆலயமாக இருக்கலாம். ஆலயத்திற்கு செல்லும் போது அங்கே இறப்பவர்கள் இருப்பார்கள், பிச்சை எடுப்பவர்கள் இருப்பார்கள். நமது முன்னோர் சொல்வார்கள், அவர்களுள் இறைவன் இருப்பார். ஏனென்றால் உங்களை சோதிப்பதற்காக இருப்பார். எனவே அந்த அன்பு, தெய்வம் என்பது அங்கேதான் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த சித்தர்கள் பற்றி பேசுகின்றோம், ஜோகர் சுவாமிகள் பற்றி பேசுகின்றோம். அவர்களது வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? மிக எளிமையானவர்களாகத்தான் வாழ்ந்தார்கள். இந்த நூலிலே அது பற்றி கந்தப்பிள்ளை ஆசிரியர் மிகச் சிறப்பாக கூறியிருக்கிறார். உண்மையில் இந்த ஜோகர் சுவாமிகள் தூஷண வார்த்தைகளை பேசுவார் என்று சொல்லி பலரும் சொல்வார். இன்னும் சொல்ல போனால், இந்த மேட்டிமை குடிமக்கள் என்று கருதப்படுகின்றவர்கள் இவர் என்ன இப்படி கெட்ட வார்த்தைகள் பேசுகின்றார் என்று அவரை விமர்சிப்பதும் உண்டு. ஆனால் அவர் ஏன் அப்படி பேசினார் என்பதை உணர்ந்து கொண்டால் அவர் மகிமையை எம்மால் உணர முடியும். அவர் தனது அந்த தெய்வீக தன்மையை கொண்டு எந்தவித புகழையும் அடைய வேண்டும் என்று விரும்பியவர் அல்ல. அவர் மாத்திரமல்ல, இங்கே இருக்கக்கூடிய நல்லூர் தேரடி செல்லப்பா சுவாமிகள் கூட அப்படித்தான். அதனால்தான் அவரை விசர் செல்லப்பா என்று சொன்னார். சித்தர்கள் எல்லோரும் அப்படித்தான். தங்களை நாடி ஆட்கள் வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பியதில்லை. இன்னும் சொல்ல போனால், ஆட்கள் மத்தியிலே தங்களது சித்து விளையாட்டுக்களை காட்டி புகழ் பெற வேண்டும் அல்லது பணம் ஈட்ட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் விரும்பியதில்லை. அதற்காக அவர்கள் தங்களையே தாழ்த்தி கொண்டார். தங்களை விசரர்களாக, பைத்தியக்காரர்களாக அவர்களே உருவாக்கி கொண்டார். அப்போதுதான் அவர்களது ஆன்மீக தேடலை அவர்கள் சிறப்பாக செய்ய முடியும். அதனைத்தான் ஜோகர் சுவாமிகளும் செய்திருக்கிறார். அவர் அந்த தூஷண வார்த்தைகளை பேசும்போது அதன் அர்த்தத்தை விளங்கி அதை பேசவில்லை. தனக்கு கிட்ட வரக்கூடாது. ஏனென்று சொன்னால், இறைவன் எங்களை படைக்கின்ற போது ஆறறிவு உள்ளவர்களாகத்தான் இறைவன் படைக்கின்றார். இதற்கு ஒரு நல்ல ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லலாம். நாரதருக்கு எப்போதும் தான் கடவுளின் பக்தன் என்ற ஒரு கர்வம் இருந்தது. ஒருமுறை நாரதர் திருமாலிடம் சென்றிருக்கிறார். சென்று அவர் சொல்லியிருக்கிறார், நான் தானே உங்களது பேரை தினமும் உச்சரிக்கின்றேன், நான் தான் உங்களது பக்தன். அப்போது மகாவிஷ்ணு கூறினாரா, நீ பூமிக்கு போய் இந்த இடத்திலே ஒருவர் இருக்கின்ற, அவரை பார்த்து விட்டு வா. அதே போன்று நாரதரும் பூமிக்கு வந்திருக்கிறார். வந்தால் அங்கு ஒரு விவசாயி. அந்த விவசாயி காலையில் எழும்பும் போது நாராயணா என்று சொல்லி எழும்புகிறார். பின்னர் தனது வயது முதிர்ந்த தாய் தகப்பனுக்கு பணிவிடைகள் செய்கின்றார். அதன் பின்னர் மண்வெட்டியும் எடுத்துக்கொண்டு விளை நிலத்திற்கு போய் அங்கே வேலை செய்கின்றார். மதியம் அவரது மனைவி சாப்பாடு கொண்டு வருகின்றாள். இருவரும் சேர்ந்து உண்கின்றனர். பின்னர் மாலையிலும் வந்து தனது தாய் தந்தையரிடம் எப்படி என்று கேட்டு நலம் விசாரித்து அவர்களோடு உரையாடி பிள்ளைகளோடு கதைத்து பின்னர் உறங்க போகும்போது, நாராயணா, இன்றைய பொழுதை நற்பொழுதாக்கியதற்கு உனக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு படுக்கிறார். இதனை பார்த்த நாரதருக்கு, இப்படிப்பட்டவரையா இவர் பக்தன் என்று சொன்னார் என்று ஆச்சரியமாக இருந்தார். இதனை அவர் திருமாலிடம், மகாவிஷ்ணுவிடம் தெரிவித்த போது அவர் கூறினாராம், கடமை என்பது முக்கியம். கடமையில் கடவுள் இருக்கின்றார். அதே போன்றுதான் இங்கே சிவயோக சுவாமிகளும் சில விடயங்களை அழகாக சொல்லி இருக்கிறார். இந்த நூலிலே அவை பற்றி கந்தப்பிள்ளை ஆசிரியர் எழுதியிருக்கிறார். ஒருமுறை சிவயோக சுவாமிகள் மாலை வேளையில் ரிக்ஷோக்காரன் ஒருவனை கண்டிருக்கின்றார். அப்போதெல்லாம் உங்களுக்கு தெரியும், மனிதர்களை வைத்து மனிதர்கள் இழுக்கின்ற வழக்கம் இருந்தது. அப்படி ஒரு ரிக்ஷோக்காரனை கண்டிருக்கிறார். அந்த ரிக்ஷோக்காரனோ மூக்கு முட்டை குடித்து விட்டு ரிக்ஷோவை கூட இழுக்க முடியாமல் தள்ளாடியபடி நின்றிருக்கிறார். ஜோகர் சுவாமிகள் அவரிடம் சொன்னது இதுதான்,
ஒரு போத்தலுக்கு மேல நீ குடிக்க கூடாது என்று சொல்லி ஒரு போத்தலுக்கு மேல குடிக்க. இதையும் அவர் சாதாரணமாக சொல்லவில்லை, மிக சத்தமாக சொல்லியிருக்கு. ஒற்று போத்தலுக்கு மேல நீ குடிக்க. அவன் உழைப்பால் களைத்தவன், அதனால் அவன் மது அருந்தினான். ஆனால் அதற்கு பின்னர் அவன் ஒரு போத்தலுக்கு மேல் அருந்துவதில்லை, கல்லை ஒரு போத்தலுக்கு மேல் அருந்துவதில்லை. அப்போது கூடுதலானவர்கள் கள்ளுத்தான் குடித்தார்கள், அதனை ஒரு போத்தலுக்கு மேல் அது அருந்துவதில்லை. அதுவும் அவன் வேலை முடிந்து வீட்டுக்கு போய்த்தான் அதனை அருந்துவானான். இதனை அவனே சொல்லி இருப்பதாக இங்கு இந்த நூலிலே எழுதப்பட்ட அவனை திருத்திய அந்த பெருமை சுவாமிகளை சேர். இப்படி பல விடயங்கள். இன்னும் ஒரு முறை ஒரு பக்தர் கொல்லிமலைக்கு போய் அங்கிருக்கக்கூடிய சித்தர்களை வணங்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார். அவர் ஜோகர் சுவாமிகளிடம் தனது விருப்பத்தை சொல்லிய போது ஜோகர் சுவாமிகள் சொல்லி இருக்கிறார், அமாவாசை இரவன்று நீ வா, நான் உன்னை கூட்டிக் கொண்டு போகிறேன். இவருக்கு ஆச்சரியம், அமாவாசை முழு இருட்டு, அவ்வாறான ஒரு நாளில் இவர் வர சொல்கிறார், எப்படி போவது? சரி, ஜோகர் சுவாமிகள் சொல்லிவிட்டார் என்று சொல்லி இவர் போயிருக்கிறார். போன போது ஜோகர் சுவாமிகள் தனது வலது கரத்தால் அவரது இடது கரத்தை பற்றி கண்ணை மூடிக்கொள் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு பின்னால் நடந்து வா. 2 நிமிடங்கள் கழிந்தவுடன் இப்போது கண்களை திற. என்ன ஆச்சரியம்! ஜோகர் சுவாமிகளும் அந்த அடியவரும் கொல்லிமலைக்கு முன்னால் அந்த சித்தர்களின் சமாதி அந்த இதற்கு முன்னால் நின்றிருக்கிறார். ஜோகர் சுவாமியை அந்த கல்லை நீக்கி அங்கே வழிபட அவருக்கு இடம் கொடுத்திருக்கிறார், வழிபட்டிருக்கிறார்கள். பின்னரும் அதே போன்று சொல்லி இருக்கிறார், தனது கையை பிடிக்க சொல்லி கண்ணை மூட சொல்லி. பின்னும் 2 நிமிடங்களில் தங்களது இருப்பிடத்திற்கே வந்து விட்டார். உண்மையில் முதலில் இவர் பயந்தாராம். அப்போது ஜோகர் சுவாமிகள் சொன்னாராம், பயப்படாதே, நீ என்ற கையை பிடி, ஒன்றும் நடக்காம. அதே மாதிரி கூட்டி வந்து விட்டார். இது சித்தர்களால் முடியும். இதே போன்ற ஒரு சம்பவம் பலர்னு சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். ஒரு முறை அடியவர் ஒருவர் கதிர்காமத்துக்கு சென்றிருக்கிறார். அங்கு சென்று வழிபாடு செய்த போது அங்கே ஜோகர் சுவாமிகளை கண்டிருக்கிறார். இப்போது போல் அப்போது இந்த செல்லிட தொலைபேசிகள் எல்லாம் இல்லாத காலம். அவர் இங்கு வந்து தான் இத்தனையாம் திகதி ஜோகர் சுவாமிகளை கதிர்காமத்தில் கண்டு தரிசித்தேன் என்று சொன்னபோது அவரது நண்பர் சொன்னாராம், இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், நான் கொழும்பு துறையில் அவரை இத்தனையாம் தேதி கண்டு தரிசித்தேன். இருவரும் ஜோகர் சுவாமியிடம் போயிருக்கிறார்கள், இதை பற்றி கேட்டிருக்கிறார். அவர் எதுவும் சொல்லவில்லை, புன் சிரிப்பொன்றையே பதிலாக கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் சித்தர்கள் அப்படித்தான். அவர்கள் ஒருபோதும் தங்களது சித்துத்தன்மையை, இன்னும் சொல்ல போனால் தங்களது இறைத்தன்மையை மற்றவர்களிடம் கூறியதில்லை. மகாபாரதத்திலே கிருஷ்ண பரமாத்மா இதனை அழகாக சொல்கிறார் அர்ஜுனனுக்கு கீதையிலே, நீ கொல்வது வெறும் உடல்களைத்தானே ஒழிய உன்னால் உயிர்களை கொல்ல முடியாது. இதனை நமது சமயம் மிகச் சிறப்பாக சொல்கிறது. ஜீவாத்மா பரமாத்மா. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேராத வரைக்கும் அது தன்னை உணர்வதில்லை. பரமாத்மா எப்படி அழிவடையாத ஒன்றோ அதே போன்று ஜீவாத்மாவும் அழிவடையாத ஒன்று என்பதை எமது சமயம் அறுதியிட்டு கூறுகின்றது. ஆனால் அந்த ஜீவாத்மா தமது கர்மத்திற்கேற்ப பிறப்பு எடுத்து 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 இந்த உலக இன்பத்தை துய்க்கின்றது என்பதே உண்மை. அதனால்தான் ரமண மகரிஷி, அவரும் ஒரு பெரிய சித்தர், ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு உள்ளவர். அப்படிப்பட்ட ரமண மகரிஷியிடம் ஒரு அடியவர் சென்று கேட்டிருக்கின்றார், இந்த உலகத்திலே துறக்க முடியாத விடயங்கள் எது என்று. ரமண மகரிஷி அழகாக சொல்லியிருக்கிறார். சொன்னாராம் 3 விடயங்களை. நாங்கள் பொதுவாக சொல்லுவோம் பெண் ஆசை என்று. ரமண மகரிஷி அப்படி சொல்லவில்லை, போக ஆசை என்று சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் பெண்ணுக்கும் இருக்கின்றது, ஆணுக்கும் இருக்கின்றது. ஆனபடியால் போக ஆசை.
அடுத்தது அவர் சொன்னார் பொருளாசை. மூன்றாவது சொன்னார் புகழாசை. சொல்லிவிட்டு அவர் அந்த அடியவரிடம் கூறினார், இந்த போக ஆசை என்பது கட்டுப்படுத்தக்கூடியது, கஷ்டம்தான், ஆனால் கட்டுப்படுத்தக்கூடியது. இதனை துறந்து பலர் இருக்கின்றார். திருமணம் முடிக்காமல் இருக்கின்ற பலரை நாங்கள் காண்கின்றோம், ஆன்மீக வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த போக ஆசையை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஓரளவுக்கு நாங்கள் கட்டுப்படுத்தலாம், கட்டுப்படுத்த முடியும் என்று சொன்ன ரமண மகரிஷி அடுத்து சொன்னாராம், இது ஒரு தவிர்க்கப்படக்கூடிய ஒரு ஆசை. அடுத்து சொன்னாராம் இந்த பொருளாசை. பொன்னாசை என்று சொல்லவில்லை, பொருளாசை. இந்த பொருளாசை மிக கொடுமையானது. ஏனென்றால் இந்த போக ஆசையை துறந்தவர்கள் கூட பொருளாசைக்கு ஆசைப்படுவார். உங்களுக்கு தெரியும், திருமணம் முடிக்காமல் குடும்ப வாழ்க்கை வாழாமல் இருக்கின்ற பலரும் இந்த பொருள் ஈட்டுவதில் மிகுந்த ஆர்வமுடையவர்களாக இருப்பார். அப்போது ரமண மகரிஷி சொல்லி இருக்கிறார், இந்த பொருள் ஆசை என்பது இந்த போக ஆசையை விடவும் பொல்லாதது என்று சொன்ன ரமண மகரிஷி அதையும் ஒரு கட்டத்தில் நாங்கள் திறக்கலாம். ஆனால் இந்த புகழாசை இருக்கின்றதே, அதனை ஒருபோதும் எவராலும் துறக்க முடியாது என்று சொன்னார். உங்களுக்கு தெரியும், ஆன்மீகத்தில் ஈடுபடுகின்றவர்களாக இருக்கலாம், சாதாரணமானவர்களாக இருக்கலாம், எப்போதும் அந்த புகழாசை என்பதே நான் என்ற இடத்திலிருந்து தான் வருகிறது. இப்போது இஸ்லாமியராக இருந்தாலும் இசையமைப்பாளர் AR ரஹ்மான் அந்த உன்னதமான விருதை பெறும்போது அவர் கூறினார், எல்லா புகழும் இறைவனுக்கு. எனவே அந்த நிலையை உண்மையில் நாங்கள் உணர்ந்தால் ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஒன்று இணைந்து விடும் என்பதுதான் அங்கே ரமண மகரிஷி சொன்ன விடயம். எனவே நாங்கள் ஓரளவுக்காவது அதனை குறைப்பது நல்லது. எல்லாம் என்னால் முடியும், என்னால் தான் எல்லாம் நடக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் ஓரளவுக்காவது குறைத்தால், எல்லாம் இறைவனின் சித்தம், அவரது விருப்பப்படியே எல்லாம் நடைபெறுகின்றது என்பதை ஓரளவுக்காவது நாங்கள் நினைந்து வாழ்ந்தால் பல விடயங்களை நாங்கள் இவ்வுலகில் சாதிக்கலாம் என்பதைத்தான் ரமண மகரிஷி சொல்லியிருக்கிறார். அதே போன்றுதான் இந்த சித்தர்கள். ஒருபோதும் சிவயோக சுவாமிகள் தன்னை முன்னிலைப்படுத்தியவர் அல்ல, அல்லது செல்லப்பா சுவாமிகள் தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை, கடையிற் சுவாமிகள் தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை. அவர்கள் மிக மிக சாதாரணமானவர்களாக, இன்னும் சொல்ல போனால் மிக அடிமட்டமானவர்களாகத்தான் வாழ்ந்தார். இந்த நூலிலே சிறப்பாக இன்னும் ஒரு விடயத்தை இங்கே கந்தப்பிள்ளை ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஜோகர் சுவாமிகளை பார்ப்பதற்கு பெரிய பெரிய பதவிகளில் உள்ளவர்கள், பணக்காரர்கள் எல்லாம் வருவார்களாம். ஆனால் ஜோகர் சுவாமிகள் எல்லோரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார் என்று கூறியிருக்கிறார். ஒருமுறை வருடப்பிறப்பு தினத்தன்று ஒரு அரசாங்கத்திலே பெரிய பதவி வகிக்கின்ற ஒருவர் நிறைய தட்டுக்களோடு வந்து அவற்றிலே பழங்கள், இன்னும் சொல்ல போனால் பிரசாத பொருட்கள் இவற்றையும் கொண்டு வந்து புது பண நோட்டுகளையும் கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்து ஜோகர் சுவாமிகளிடம் கொடுத்து வணங்கி அவரது ஆசி பெற்றிருக்கிறார். ஜோகர் சுவாமிகள் உடனே என்ன செய்தார்? அந்த பணத்தை எல்லாம் அங்கிருந்தவர்களிடம் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அதே போன்று அந்த உணவு பண்டங்களையும் அங்கிருந்தவர்களிடம் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். இங்கே கந்தப்பிள்ளை ஆசிரியருக்கும் அந்த பண நோட்டு ஒன்று கிடைத்திருக்கு. அவர் எழுதுகின்றார், அந்த பண நோட்டை தான் செலவழிக்காமல் இன்று வரை ஜோகர் சுவாமிகள் தந்த நினைவாக தான் வைத்திருக்கின்றேன் என்று இந்த நூலிலே அழகுற அவர் எழுதியிருக்கிறார். இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை ஜோகர் சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். ஜோகர் சுவாமிகள் சைவ சமயத்தை போதித்தார், திருமுறை பாடல்களை பாடினார், சிவனை வணங்கினார் என்பதெல்லாம் முக்கியமான விடயம். ஆனால் அதை விடவும் முக்கியமான விடயம், அவர் கடவுளை எப்படி உணர்ந்தார் அல்லது கடவுளை அவர் எப்படி அவர் பார்த்தார் என்பதை நாங்கள் நோக்கினால் இந்த சித்தர்களின் மேன்மைகளை நாங்கள் உணரலாம். ஏனென்றால் ஜோகர் சுவாமிகளின் அடியவர் விருப்பமில்லை. ஏனென்றால் அந்த பெண் கிறிஸ்தவ பெண், அப்படி ஒரு திருமணத்தை அவர்கள் விரும்பவில்லை. இப்போது கூட அவ்வாறான விடயங்களை விரும்பாத போது அந்த காலத்தில்
மிக மிக இறுக்கமாக இந்த விடயங்கள் பின்பற்றப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். இவ்வாறான ஒரு நிலையில் அந்த அந்த மகனும் மருமகளும் கொழும்புத்துறைக்கு ஆசிரமத்துக்கு ஜோகர் சுவாமிகளிடம் வந்திருக்கிறார். வந்து தங்களோடு அம்மாவும் அப்பாவும் கதைக்கிற இல்லை, இப்படி தங்களை கைவிட்டுட்டோம் என்று சொல்லி கவலைப்பட்டு. அப்ப ஜோகர் சுவாமி சொல்லி இருக்கிறார், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, நான் அவங்களோட கதைக்கிறேன். பின்னர் பெற்றோர்கள் சென்ற போது, ஏன் நீங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம், அந்த பிள்ளை அருமையான பிள்ளை, உங்களுக்கு ஏற்ற மருமகள், நீங்கள் மதம் என்ற விடயத்தை காட்டி அவர்களை ஒதுக்க வேண்டாம், அவர்களை உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள். இவர்களோ ஜோகர் சுவாமிகள் மீது மிகுந்த அன்பும் பக்தியும் கொண்டவர். ஜோகர் சுவாமிகள் கூறிவிட்டார், அதற்கு பின்னர் இவர்களுக்கு கூறுவதற்கு எதுவுமே இல்லை. எனவே தங்களது பிள்ளையை அவர்கள் அணைத்துக் கொண்டார்கள், அவர்களோடு உறவு கொண்டார்கள் என்ற விடயத்தை இங்கே கந்தப்பிள்ளை ஆசிரியர் எழுதியிருக்கிறார். இன்னும் ஒரு தடவை ஜோகர் சுவாமிகளோடு எந்த விதத்திலும் ஈடுபாடு இல்லாதவர், இன்னும் சொல்ல போனால் ஜோகர் சுவாமிகளது அருளை பற்றி குறைவாக எண்ணுபவர் ஒருவர் தீராத நோயினால் அவதிப்பட்டிருக்கிறார். ஒரு சித்தர் என்றது அவருக்கு பெரிய பதற்றமா போகும். இருந்தாலும் ஜோகர் சுவாமிகள் சொன்னார் என்றதுக்காக போய் அதை செய்து அவர் அந்த தீராத நோயிலிருந்து அவருக்கு விடுதலை கிடைத்தது, சுகம் பெற்றார். அவருக்கு ஏற்ற வகையில் தான் ஜோகர் சுவாமிகள் அவ்வாறான விடயங்களை சொன்னார் என்பதை நாங்கள் இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். அப்போது அவருக்கு ஒரு குற்ற உணர்வு அங்கே விடுபட்டாலும், நான் ஒரு பாவியாக இருந்தபடியா தான் இப்படி இவர் சொல்லி இருக்கிறார் என்பதை அந்த அடியவர் உணர்ந்து பின்னர் அவர் ஜோகர் சுவாமிகளின் அடியவர் ஆனார் என்பது எல்லோரும் அறிந்த விடயம். இப்படித்தான் ஜோகர் சுவாமிகள் பல விடயங்களை செய்திருக்கிறார். இன்னும் ஒரு விடயம் இங்கே இந்த இணைப்பிலே வைத்தீஸ்வர குருக்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டுரையை இந்த மீள் பதிப்பிலே இணைத்திருக்கிறார். வைத்தீஸ்வர குருக்களுக்கும் ஜோகர் சுவாமிகளுக்கும் சிவயோக சுவாமிகளுக்கும் இருந்த தொடர்பு என்ன என்பது பற்றி நாங்கள் பார்த்தால், யாழ்ப்பாணத்திலே அரியாலையிலே சித்தி விநாயகர் ஆலயம் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நீரொச்சி தாழ்வு சித்தி விநாயகர் ஆலயம் என்று கண்டி வீதியிலே அமைந்திருக்கு. இந்த ஆலயத்திற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. ஏனென்றால் கச்சியப்ப சுவாமிகள் தமிழ்நாட்டிலே கந்த புராணத்தை அரங்கேற்றம் செய்த போது அதே நாளிலே ஈழத்திலே கந்த புராணம் அரங்கேற்றம் செய்யப்பட்ட ஆலயம் இந்த அரியாலையிலே இருக்கின்ற சித்தி விநாயகர் ஆலயம் என்பது அந்த ஆலயத்தின் சிறப்பு. அந்த ஆலயத்திலே 1925ஆம் ஆண்டு நடந்த பெருந்திருவிழாவின் போது அந்த பெருந்திருவிழாவுக்கான கொடியேற்றத்தை செய்தவர் ஈழத்து சிதம்பரம் என்று போற்றப்படுகின்ற காரைநகர் சிவன் கோவிலில் உள்ள பிரதம சிவாச்சாரியார் அவர்கள் அங்கு வந்து கொடியேற்ற உற்சவத்தை செய்த போது ஜோகர் சுவாமிகள் அந்த வழியாக வந்திருக்கிறார். அவர் அந்த நிகழ்வை கண்ணுற்றிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்த சித்தர்கள் எங்களைப் போல இந்த ஆலய வழிபாடுகளில் நாட்டம் உள்ளவர்கள் அல்ல. அதனால்தான் சித்தர் பாடல்கள் பலவும் அந்த உருவ வணக்கத்தை விமர்சிக்கின்ற பாடல்களாக இருக்கிறது. அதே போன்றுதான் ஜோகர் சுவாமிகள் கூட, செல்லப்பா சுவாமிகள் கூட தேரடியில் இருந்து வணங்கி இருக்கிறார், தியானத்தில் இருந்திருக்கிறார். ஆனால் உண்மையிலே அந்த நல்லூரில் கூட அந்த தேரடியில் தான் அந்த ஆன்மீக நிறைந்திருக்கின்றது என்று சொல்வார்கள். ஆனால் ஆலயங்களுக்கு சென்று அவர்கள் இந்த உருவ வணக்கத்தில் ஈடுபடுவது குறை. ஆனால் தற்செயலாக வந்தவர் கொடியேற்ற உற்சவம் நடைபெறுகிறது, எனவே அதனை பார்த்திருக்கின்றார். அதுவும் அந்த காரைநகர் சிவன் கோயிலில் இந்த உத்தர கோஷ மங்கை என்று சொல்லப்படுகின்ற தமிழ்நாட்டில் உள்ள இடத்திலிருந்து வந்த வழித்தோன்றல்கள் தான் அங்கே பிராமணர்களாக பூசை செய்து வருகிறார். பார்த்தவர் வெளியிலே நின்றுதான் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார். பிரதம குருக்களுக்கு, உற்சவ குருக்களுக்கு அங்குள்ள அடியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், சிவயோக சுவாமிகள் வந்திருக்கிறார்,
மிகுந்த பயபக்தியோடு அந்த குருக்கள் வந்து அவருக்கு விபூதி பிரசாதத்தை கொடுத்தார். சாதாரணமாக சிவயோக சுவாமிகள் இந்த விபூதி பிரசாதத்தை வாங்குவது இல்லை, வாங்கி அணிவது இல்லை. ஏனென்றால் அவரே ஒரு சித்தர், எனவே அவர் அவ்வாறு செய்வதில்லை. ஆனால் இந்த குருக்கள் கொடுத்த போது அவர் வாங்கி அணிந்துவிட்டு சொன்னாராம், மிக சிறப்பான முறையிலே உள்ளன்போடு நீர் இந்த கொடியேற்ற நிகழ்வை செய்தீர் என்று சொல்லி அந்த பிரதம குருக்களிடம் சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அதற்கு பின்னர் அவர் ஈழத்து சிதம்பரத்திற்கு போக தொடங்கி இருக்கிறார். அப்படி போகும்போது இந்த ஐயர் வீட்டிலே இடியப்பம் செய்தரை சொல்லி சொல்வார். அப்ப அவரும் மணமகள்வோடு இடியப்பம் செய்து கொடுப்பார், இவர் சாப்பிடுவார். அப்போது இந்த வைத்தீஸ்வர குருக்கள் சிறுவன், ஒரு 6-7 வயது சிறுவன். அப்ப இந்த வைத்தீஸ்வர குருக்கள் கேட்பாராம் தனது தாயாரிடம், இவர் யார்? இப்படியெல்லாம் அந்த ஆன்மீகத்திலேயே உரையாடுகிறார்களே இவர்கள் யார்? அப்போது வைத்தீஸ்வர குருக்களின் தாயார் சொல்வாராம், இவர்தான் இப்படி தவத்திரு சிவயோக சுவாமிகள் என்று. அப்படி வளர்ந்த ஒருவர் தான் வைத்தீஸ்வர குருக்கள். அவரது வாழ்க்கையிலும் கூட சிவயோக சுவாமிகள் அவரை ஆட்கொண்டார். எப்படி என்று சொன்னால், இவருக்கு ஆசிரிய நியமனத்திற்கான நேர்முக பரீட்சைக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போது இவர் கல்வியங்காட்டிலே இருக்கின்ற அந்த கல்வி திணைக்களத்திற்கு நடந்து போய் கொண்டிருக்கின்றார். அப்போது முத்திரை சந்தை இப்போது உள்ளது போல வசதி அல்ல. அங்கே சிவயோக சுவாமிகள் அவர்கள் யாரை பற்றியும் கவலைப்படுவதில்லை. அவர்கள் போகிற போக்கில் போகின்றவர்கள் தானே சித்தர்கள். அவர் அங்கே முத்திரை சந்தி அடியிலே சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்திருந்தார். அப்ப இவர் கண்டுவிட்டு வைத்தீஸ்வர குருக்கள் அவரும் கண்டிருக்கிறார். உடனே வைத்தீஸ்வர குருக்கள்கிட்ட கேட்டிருக்கிறார், நீர் எங்க போறீர்கள்? அவர் பண்டித பரீட்சையில் சித்தி அடைந்தவர். இப்படி ஆசிரியர் விண்ணப்பத்துக்கு நேர்முக பரீட்சைக்கு போறார். நீர் சிபார்சு மூலம் தெரிவு செய்ய போறீரா அல்லது திறமையின் அடிப்படையில் போகிறீரா? அவர் வைத்தீஸ்வர குருக்கள் சொல்லி இருக்கிறார், நான் திறமையின் அடிப்படையில தான் இந்த நேர்முக பரீட்சைக்கு போறேன். சரி என்று இவர் போயிருக்கு. போனால் அங்க முதல் 3க்குள்ள இவர் வந்திருக்கிறார் வைத்தீஸ்வரர். ஆனால் பின்னாளில் அவர் அறிந்தாராம், சிவயோக சுவாமிகள் அங்கே கல்வி திணைக்களத்திற்கு போய் சொல்லி இருக்கிறார், இப்படி ஒருவர் வருவார். உண்மையில் அவருக்கு தெரியாது, இவர் சொல்லவில்லை அங்கேதான் போகிற விடயத்தை. போகும்போதுதான் முத்திரை சந்தையில் கண்டு சொன்னாரே ஒழிய, அதற்கு முன்பே அவர்களிடம் சிவயோக சுவாமிகள் கனவில் தோன்றி சொன்னாரோ எப்படி சொன்னாரோ தெரியாது, இப்படி ஒருவர் வருவார், அவரை நீங்கள் எடுத்தால் கல்வி உலகிற்கு மிக பயனுடையவராக அவர் இருப்பார். இதனை அவர்கள் பின்னர் வைத்தீஸ்வர குருக்களிடம் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த சித்தர்களை விளங்கிக் கொள்வது என்பது மிக மிக கடினம். அநேகமாக இன்றும் கூட சொல்வார்கள், சித்தர்களிடம் கிட்ட போனால் மணக்கும் என்று சொல்வார். அந்த மனம் என்பது அவர்கள் உருவாக்கி கொள்ளும். ஏன்னா நீங்க கிட்ட வராது. இங்க இருக்கக்கூடிய இந்த குடை சுவாமிகள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், கோண்டாவிலே அப்போது ஸ்ரீமாவோ அம்மையார் ஆட்சி காலத்திலே இவர் திருவாள் போயிருக்கிறார். போகும்போது சொல்லி கொண்டு போயிருக்கிறார் ஒரு வீட்டை பார்த்து, இவற்றை எடுப்பு என்ன, இவற்றை நடப்பு என்ன. அப்ப அந்த வீட்டுக்காரனுக்கு சரியான கவலையா போயிடுது. என்னன்னா அவன் மிக கஷ்டப்பட்டான். இவர் இப்படி என்ன சொல்றாரு, அவன் வந்து காலில் விழுந்து சொல்லியிருக்கிறான், சுவாமி இப்படி சொல்றீங்க, நான் கஷ்டப்பட்டேன். அப்போ அவர் போடா 2 சொல்லி போட்டு போய், ஆனால் அவர் சொல்லி போய் ஒரு 2 மாதத்துல அந்த விவசாயி மிகப்பெரிய பணக்காரனாய். அப்ப இந்த சித்தர்கள் திட்டுவது என்பது கூட அப்படிதான். வைத்தீஸ்வர குருக்களின் வாழ்க்கையில் கூட அது நடைபெற்றிருக்கிறது. இந்த நூலிலே அது இருக்கின்றது. என்னென்றால் வைத்தீஸ்வர குருக்கள் அவர்கள் இவரது ஆசி பெறுவதற்காக இவரது ஓட்டுமடத்திலே இருக்கக்கூடிய இவரது அந்த ஆக்கிரமத்திற்கு போயிருக்கிறார். போயிருந்தால் அப்போது 2ஆம் உலக யுத்தம் நடைபெறுற காலம். இவர் சிவயோக சுவாமிகள் 6 மணிக்கு பிறகு யாரும் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி போக சொல்லி போட்டு இவரை வைத்தீஸ்வர குருக்களை சொன்னார், நீ மட்டும் கேட்டு உனக்கு தீட்சை தருவான். பின்ன அவர் நின்று இருக்கிறார். இவர் உண்மைக்கு இரவு அங்க நிக்கிறதுக்கு தான் போயிருக்கிறார், நின்று இருக்கிறார். கொஞ்ச நேரத்தால வந்து பச்சை தூசணத்தால பேசுறார் வைத்தீஸ்வரர்.
தாங்க முடியாத பேச்சை பேசிட்டு போன்னு சொன்னார். ஆனால் வைத்தீஸ்வர குருக்கள் அதை எழுதுற தான் ரோட்ல இறங்கி விரைக்க, இவர் ஏற்கனவே கொழும்புக்கு போயிட்டு வந்து எல்லாம் களைப்பு இல்லாம அப்படி ஒரு சுகமாயிரும். இவர் திட்டுனாரே, இவ்வளவு பேசினாரே, அவ்வளவும் அது திட்டில்ல, அருள். இந்த வைத்தீஸ்வர குருக்கள் மிக அழகாக சொல்லுவார். ஏனென்றால் அவர்கள் அப்படித்தான். இங்கே உங்களுக்கு தெரியும், செல்லப்பா சுவாமிகள் கூட அந்த சாப்பாட்டை கொண்டு போய் கொடுத்தால் இந்த கொட்டண்டு போய் அவர்கள் ஒவ்வொரு விடயமும் அவர்கள் செய்கின்ற விடயங்கள் இவ்வாறு தான் அமைந்திருந்தன என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். இங்கே இந்த நூலிலே ஜோகர் சுவாமிகள் பற்றி மிகச் சிறப்பான விடயங்கள் பலது இங்கே கூறப்படுகிறது. அங்கே சென்ற போது அவர் காரை விட்டு இறங்கும் போது அவர் கூறியது, நான் எங்கே காலை வைப்பேன்? ஏனென்றால் அந்த ஆலயத்திலே அனைத்து இடங்களிலும் சிவலிங்கமாக இருக்கின்றது. நான் கால் வைத்தால் சிவலிங்கத்துக்கு மேலல்லவா காலை வைப்பேன். ஆனபடியால் நான் எங்கே வைப்பேன் என்று சொல்லி சிவயோக சுவாமிகள் செல்வச்சன்னதி ஆலயத்திலே அங்கலாய்த்திருக்கிறார். எனவே இந்த சித்தர்கள் தங்களை உணர்ந்தவர்கள், அவ்வாறு நாங்களும் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே குரு வழிபாடு என்பது முக்கியமாக இருந்தது. இதிலே இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே சொல்லலாம். இந்த கந்தப்பிள்ளை ஆசிரியருக்கு நடந்த ஒரு விடயம். ஒரு முறை ஜோகர் சுவாமிகள் கேட்டிருக்கிறார் கந்தப்பிள்ளை ஆசிரியரிடம், உனக்கு என்ன வேணும்? கந்தப்பிள்ளை ஆசிரியர் சொல்லியிருக்கிறார், என்னை போல என்ற பிள்ளைகளும் ஆன்மீகத்தில் ஈடுபாடுடையவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அப்படியே இருப்பினும் நீ இந்த பாதரட்சைகள் பாதார பிண்டங்களை நீ வழிபடு. இவர் வழிபடிக்க சொல்லியிருக்கிறார் மனதுக்குள்ள தான் தட்டுப்பாடு முட்டுப்பாடு இல்லாத நிலை வேணும். பின்னேரம் சிவதொண்ட நிலையத்துக்கு வந்த ஜோகர் சுவாமிகள் சொன்னாரா, இங்கே ஒருத்தருக்கும் இவரை பார்த்து கந்தப்பிள்ளை ஆசிரியரை பார்த்து இங்கே ஒருத்தருக்கும் தட்டுப்பாடும் முட்டுப்பாடும் இல்லை காண மாட்டேன். அதிர்ந்து போனார். தான் மனதுக்குள்ள வணங்கினது இவருக்கு பிடித்திருக்கு. அத்தையை மாரி சொன்னாரா, இங்க ஒருத்தருக்கும் தட்டுப்பாடும் முட்டுப்பாடும். அப்படி பெற்ற ஒரு பெரிய மகான், மகான் என்று சொல்வதை விட ஒரு இறைவனின் அவதாரம் என்று சொல்லலாம் சித்தர்களை. ஏனென்றால் அவர்கள் இந்த மானிட உடலோடு வாழ்ந்தவர்களே அன்றி அவர்கள் தங்களுக்குள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்தவர்கள். இதனைத்தான் திருமூலர் அழகாக சொல்கிறார், உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் செல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம். இங்கே உங்களுக்கு தெரியும், இந்த நாங்கள் இறந்தவர்களின் உடலை பிரேதம் என்கிறோம், இப்படியெல்லாம் கதைக்கின்றோம். ஆனால் உண்மையில் நமது சமயம் சொல்கின்றது சிவமாகின்ற நிகழ்வுதான் இறப்பு. சீவனாக இருக்கும் நாம் சிவமாகி விடுவதுதான் இறப்பு. ஏனென்றால் அந்த ஆன்மா இறைவனோடு சேர்கின்ற ஒரு நிலை. இன்னும் ஒரு விடயத்தை இங்கே இந்த நமது சமயத்தோடு தொடர்புடைய ஒரு விடயத்தை நாம் நினைத்து பார்க்கலாம். இந்த பல இடங்களிலே எமது சைவ மக்கள் இந்த இறப்புக்கு பின் செய்கின்ற அந்த நிகழ்வுகளிலே, உங்களுக்கு தெரியும் அந்த 8 செலவு என்று சொல்வார்கள், அந்த நிகழ்வுகளிலே நமது ஊரில் எல்லாம் ஒருவர் மச்சம் மாமிசம் சாப்பிடுகின்றவராக இருந்தாலும் மதுபான வகைகளை அருந்துகின்றவர்களாக இருந்தாலும் அந்த 8 வீட்டின் போது அவற்றை படைப்பதில்லை. அதற்கு என்ன காரணம் என்று அறிந்தால், ஒரு ஆன்மா இறைவனை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு ஆலயத்திற்கு செல்வது போல ஒரு தூய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. அந்த ஆன்மா இந்த பூவுலகில் வாழும் போது மது அருந்தி இருக்கலாம், மற்ற மாமிசம் உண்டு இருக்கலாம், அதெல்லாம் செய்திருக்கலாம். ஆனால் அந்த பயணத்தின் போது அது சுத்தமாக செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே சில இடங்களிலே அந்த 8 செலவுக்கு கூட அந்த மற்ற மாமிசம் மது என்பவற்றை அந்த அவர் உயிரோடு இருக்கும் போது அவர் பாவித்திருந்தாலும் அங்கே படைப்பதில்லை. ஏனென்றால் அந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் பணி. இன்னும் சொல்ல போனால் இந்த சைவ சமய தீட்சை வைக்காதவர்களுக்கு கூட சிவாச்சாரியார் அந்த இறுதிக்கிரியின் போது தீட்சை வைத்தார். ஏனென்றால்
அந்த ஆன்மாவை புனிதப்படுத்துகின்ற ஒரு பணி. அதனை செய்கின்ற ஒரு பண்பை நாங்கள் எமது சமயத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவ்வாறான ஒரு நல்ல ஒரு நூலை, இந்த நூல் ஏற்கனவே ஒரு 20 வருடங்களுக்கு முதல் அவர்களது குடும்பத்தால் எனக்கு கிடைக்கப் பெற்றது. அப்போது 2 நூல்கள், 2 பிரதிகள். அந்த நூல்களை முழுமையாக வாசித்த பின் எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது, இதை ஒரு உரிய இடத்தில் வைத்தால் பயன்படும் என்று. அவர்களிடமும் பிரதிகள் அதிகம் இருக்கவில்லை. எனவே நான் அவர்களிடம் கேட்டு அந்த 2 நூல்களையும் கொழும்பு தமிழ்ச்சங்க நூலகத்திலே கொண்டு சென்று வைத்தேன். இப்போதும் அது அங்கே இருக்கின்றது. அங்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உண்மையிலேயே இது மிக ஒரு சிறப்பான நூல். மிக எளிமையான முறையிலே ஒவ்வொரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். வாசிப்பதற்கும் இலகுவாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, சிவயோக சுவாமிகளோடு உடன் இருந்து அவரோடு கதைத்து பழகி இருந்த ஒருவர். இன்னும் சொல்ல போனால், சிவயோக சுவாமிகள் இவரது துண்டையே எடுத்து தனது முகத்தை திரைத்த இதெல்லாம் நடந்தது. அப்படியான ஒருவர் இந்த நூலை எழுதியிருக்கின்றார் என்று சொன்னால் அது மிக சிறப்பான ஒன்று. இந்த நூல் உண்மையிலேயே மீள் பதிப்பு வந்ததை, வெளியிட்டதை சோர்நாதன் ஐயா சொன்னபோது நான் உண்மையிலேயே மிக மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் சோர்நாதன் ஐயா குறிப்பிட்டது போல் நாங்கள் பெரிய ஆன்மீக பக்தர்களும் அல்ல, ஆன்மீக வாழ்கின்றவர்களும் அல்ல. காரனுக்கு ஏற்பட்டது போல ஒரு தூண்டல் ஏற்படும். அந்த ஒரு தூண்டலை தருகின்ற ஒரு நூலாக இந்த நூல் இருக்கின்றது என்பது சிறப்பு. எனவே இந்த நூல் நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு எல்லோருக்கும் கிடைக்கும் என்று. இது மிக ஒரு சிறப்பான நூல் என்பதை கூறி, இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கியமைக்கு சோர்நாதன் ஐயாவுக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற எல்லோருக்கும் நன்றி கூறி, எல்லா புகழும் இந்த நெல்லை என்பதிலே வாழுகின்ற முருகக் கடவுளுக்கும், இங்கே பேரடியிலே தவத்திரு சுவாமிகளாக வீட்டிலிருந்து இன்றும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற செல்லப்பா சுவாமிகளுக்கும் அவரது இன்னருள் எங்கள் எல்லோருக்கும் வேண்டும் என்று இந்த வேளையில் மிக பணிவாக எல்லாம் நல்ல பரம்பொருளை வேண்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். கடவுளாகிய சிவயோக சுவாமிகள் என்ற நூலை எழுதிய கந்தப்பள்ளி ஆசிரியரை பற்றி விளக்கமாக படம்பிடித்து காட்டியது போல எங்களுக்கு முருகேசன் ரவீந்திரன் அவர்கள் நல்ல வடிவாக சொல்லியிருக்கின்றார். இதை நாங்கள் இறைவனுக்கு திருவருளிலே கருத வேண்டும். செல்லப்பா சுவாமிகளுக்கு ஞான அறிவென்றால் இன்று எல்லா இடமும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன. அதை யோக சுவாமி மூலம்தான் அவர் உலகிற்கு காட்டினார். செல்லப்பா சுவாமிகள் யார் என்பதை காட்டினது யோக சுவாமிகள் தான். அந்த யோக சுவாமிகள் தனக்கு பிற்பாடு எத்தனையோ சீடர்களை உருவாக்கி இருக்கிறார். அந்த சீடர்கள் எத்தனையோ பேர் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் கந்தப்பிள்ளை மாஸ்டருடைய யோக சுவாமியின் உருவாக்கின தேடி ஆட்கொண்டார் என்பதை கந்தப்பிள்ளை ஆசிரியர்கள் எளிமையாக வாழ்ந்து, நேர்மையாக வாழ்ந்து, இல்லாமல் சுவாமியில் கேட்கிறார், தன்னுடைய தந்தை தொடர்ந்து முட்டுப்பாடு கட்டுப்பாடு இல்லாமல் வாழ வேண்டும் என்பதை நினைக்கிறார். அவரது தனது வார்த்தைகளாலே சிவனுடைய நிலையத்திலே சொல்லுகின்றார். இப்படியான நினைவுகளெல்லாம் இந்த நூலிலே அழகாக எடுத்து கூடியிருக்கின்றார் கந்தப்பிள்ளையார். அவருடைய பேரனார் குணானந்தன் இன்றைய நூலுக்கு அழைத்திருந்தோம். அவர் அதே பண்பான வார்த்தைகளை நாளே பதில் தந்தார். தனக்கு கடமை இருக்கிறது என்றும், பாடசாலை பிள்ளைகள் தன்னை நோக்கி வருவார்கள், அவர்களை நான் அலைக்கழிக்க கூடாது. இதை 2 நாள் முந்தி சொல்லி இருந்தால் நான் இதை ஒழுங்கு பண்ணியிருப்பேன் என்றாலும் நான் அந்த நிகழ்வுக்கு வர பார்க்கிறேன் என்று மோகாத வகையிலே இவர் ரவீந்தர் அவர்கள் சொன்னார், தான் சிறுவனாக இருந்த பொழுது அவரது இல்லத்துக்கு சென்று இல்லத்தை தான் கவனித்த பொழுது ஒரு வார்த்தைகள் கூட நோகாமல் சொல்ல மாட்டார்.
ஐயமில்லா சாவு பற்று மங்களம் மங்களம் ஆதியந்தமில்ல